வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் யார பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்கள பத்தி தாங்க சொல்ல போறேன். அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக அப்படின்ற கட்சிக்கு 29 வருஷமா பொதுச் செயலாளரா இருந்தவங்க தான் ஜெயலலிதா. நம்ம இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீண்ட காலம் பதவியில் இருந்த ஒரு பெண் முதலமைச்சர். தேர்தல் மூலமாக முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகை. அது மட்டும் இல்லைங்க, இளம் வயசுலேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சரானவங்க, பெண் முதலமைச்சரானவங்க. தமிழகத்தில் அதிகபட்சமா, அதாவது 6 முறை முதல்வரானவங்க இவங்க தான். தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர். எம்ஜிஆருக்கு அப்புறமா தொடர்ச்சியா 2 முறை முதலமைச்சர் பதவி வகித்தவர். இப்படி ஏகப்பட்ட பெருமைகள் ஜெயலலிதாவுக்கு உண்டு. அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசியல்ல ஆண்கள் தான் கோலோச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? பெண்கள் அரசியலுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த ஆண் வர்க்கமே வந்து அவங்க முன்னாடி அடங்கி நின்னது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவங்க முன்னாடி யாரும் போர்க்குரலும் எழுப்ப முடியாது, அதிருப்தி குரலும் எழுப்ப முடியாது. அந்த அளவுக்கு ஆண்கள் எல்லாரும் இவங்க முன்னாடி கை கட்டி நின்னாங்க அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாதுங்க. இப்படி எல்லாம் இருந்ததுனால இவங்க என்ன சர்வாதிகாரியா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்தது. அதுக்கு ஜெயலலிதா வந்து ரொம்ப தைரியமாவே சொன்னாங்க, ஆமா நான் சர்வாதிகாரி தான். ஒரு தலைவியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து எல்லாரும் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆண் இதை பண்ணினா வலிமையானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகம் ஒரு பெண் பண்ணினா மட்டும் ஏன் சர்வாதிகாரமா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுடைய அரசியல் எதிரிகள் கூட இவங்களை பாராட்டினதா சொல்றாங்க. கொண்ட கொள்கையில உறுதி, வானம் இடிஞ்சு விழுந்தாலும் வருந்தாத ஒரு மனம், நான் நினைப்பதே சரி அப்படிங்கிற அசாதாரணமான அந்த கர்வம், நல்லதுனாலும் கெட்டதுனாலும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்ற திடமான அந்த தீர்மானம், இதெல்லாமே ஜெயலலிதா அவங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இவ்வளவு நேரம் அவங்க வந்து ஒரு துணிச்சலான பெண் அப்படின்னு நான் சொன்னேன். இனி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஜெயலலிதா எப்படி வந்து தமிழ் திரையுலகுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, வெண்ணிற ஆடை அப்படின்ற படம் மூலமா தாங்க வந்தாங்க. 1965ஆம் வருஷத்துல ஸ்ரீதருடைய டைரக்ஷன்ல வந்த இந்த படத்துலதான் அவங்க வந்து அறிமுகமாறாங்க. முதல் படத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சந்தியாவின் புதல்வி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளும் இவங்கள பாராட்டி இருந்திருக்கு. ஜெயலலிதா வந்து மெட்ரிகுலேஷன் இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருந்தப்போ வந்து கொஞ்சம் பண நெருக்கடி வந்திருக்கு சந்தியாவுக்கு. அதனால சில நாடகங்கள்ல எல்லாமே அவங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி நடிச்ச ஒரு நாடக கம்பெனி தான் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் குழு அப்படின்றது. இந்த நிறுவனத்தின் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்ஜிபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒய்ஜி பார்த்த சாரதியின் மனைவியான ராஷ்மி அப்படிங்கிறவங்க. இந்த ராஷ்மி பாத்தீங்கன்னா சென்னை நாட்டிய சங்கத்தின் தலைவரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பத்மசேஷாத்ரி அப்படின்ற ஒரு ஸ்கூலை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதனுடைய தலைவராகவும் இருந்தவங்க, அதாவது நிறுவனராக இருந்தவங்க. ஒரு நடிகை அப்படின்றத தாண்டி சந்தியா கிட்ட வந்து ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க இந்த ராஷ்மி. ஒரு தடவை பாத்தீங்கன்னா இந்த ராஷ்மி பொறுப்பேற்றிருந்த அந்த சென்னை நாடக சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து தி ஹோல் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் நாடகமா இருந்திருக்கு. அதுல வந்து வில்லனால கொல்லப்படக்கூடிய 3 பெண்கள் கதாபாத்திரம் இருந்திருக்குங்க. அதுல வந்து ஒரு பாத்திரம் வந்து இளம் வயதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மி வந்து எதிர்பார்க்கறாங்க. எதையுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணுவாங்களாம் இந்த ராஷ்மி. இளம் வயதா இருக்கணும், ஆங்கிலம் தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்காங்க இந்த ராஷ்மி. இந்த தகுதிகளோட இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணை வந்து தேடிட்டே இருக்காங்க ராஷ்மி. அந்த நேரத்துலதான் சந்தியாவும் ஜெயலலிதாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜெயலலிதாவை பார்த்த உடனே ராஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களுடைய ஆங்கில அறிவு வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அதனால இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நமக்கு இந்த கதாநாயகி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜெயலலிதாவை என்ன பண்றாங்க, அந்த நாடகத்துல நடிக்க வைக்கிறாங்க. சரி, இந்த நாடகத்துல வில்லனா நடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோ தான் நடிச்சிருக்காருங்க. அந்த நாடகத்துக்கு முன்னாடி ஒத்திகை பார்ப்பாங்க இல்லையா? அந்த நேரத்துல எல்லாம் சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோ வந்து என்ன பண்ணுவாரானா, அதாவது இந்த பெண்ணை வந்து கொலை பண்றதுக்கு முன்னாடி, அதாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு முன்னாடி நிறைய வசனம் பேசுவாராங்க. அது வரைக்கும் ஜெயலலிதா வந்து
ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களாம். ஆனா அந்த கழுத்த நெரிக்க வர்ற நேரத்துல மட்டும் சிரிச்சுடுவாங்களாம். இதனால என்ன ஆயிருக்குன்னா, நெறைய டேக்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கு. 1 தடவ இல்ல, 2 தடவ இல்ல, 8, 9 தடவ போயிருச்சு போல இருக்கு. ராஷ்மிக்கு கோவம் வந்திருக்கு. "என்ன அம்மு இது? கொலை பண்ண வர்ற நேரத்துல நீ என்ன இப்படி சிரிச்சுட்டு இருக்க? சிரிக்காம ஒழுங்கா நடி" அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜெயலலிதா சொன்னாங்களாம், "ஆன்டி முடிஞ்சா இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாரையாவது போடுங்க. ஷோ வந்து என்ன கழுத்த நெரிக்க வரும்போது அவருடைய முட்டைக்கண் வெளியே வர்றத பார்க்கும்போது என்னால சிரிப்பு அடக்க முடியல" அப்படின்னு சொன்னாங்களாம். இத கேட்ட உடனே அங்க இருந்து எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. ஒத்திகையில இப்படி நடந்தா கூட நாடகத்தன்னைக்கு வந்து அந்த சிரிப்பெல்லாம் கட்டுப்படுத்திட்டு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா. அந்த நிமிஷத்துல இருந்து திறமையான நடிகை அப்படிங்கிற பேரை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய இந்த நடிப்பு பிடிச்சதுனால தொடர்ந்து ஒய்ஜிபி குடும்பத்தினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜெயலலிதாவை வந்து அவங்களுடைய நாடகங்கள்ல தொடர்ந்து நடிக்க பண்ணிருக்காங்க. ஷோ கூடயும் நிறைய ஆங்கில நாடகங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா. அதனால அந்த காலத்துல இருந்தே ஷோவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. இறுதி வரைக்கும் அந்த நட்பு வந்து இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 1970களின் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரையில கூட சொல்லியிருப்பாங்க, தனக்கு பிடித்த 4 ஆண்கள்ல முதல் ஆண் வந்து சோ அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க 2 பேருக்கும் இடையில எப்படி ஒரு நல்ல நட்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்றேன். கொடைக்கானல்ல வந்து படப்பிடிப்புல இருந்திருக்காங்க ஜெயலலிதா. அந்த நேரத்துல வந்து ஒரு பெரும்புள்ளி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட அனுமதி பெறாமலேயே அவருடைய கடை திறப்புக்கு அவங்க வரதா சொல்லி ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டாராங்க. ஜெயலலிதாவுக்கு தெரியாது இது. கடைசி நேரத்துல வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெயலலிதா வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய அவமானமா போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு தெரியாம என்னோட அனுமதி இல்லாம ஊர் முழுக்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுடைய கடை திறப்பு விழாவுக்கு நான் வரதா சொல்லி போஸ்டர் அடிச்சிருக்கீங்க. அதுவே தப்பு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு பணம் தரதா சொல்றீங்க. நடிகைனா உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா? அதனால நான் எவ்வளவு லட்சம் குடுத்தாலும் இங்க வரமாட்டேன். அதாவது உங்க கடை திறப்பு விழாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துணிச்சலா சொல்லியிருக்காங்கங்க. எனக்கு அவமானமா போயிடும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அப்புறமாவும், அதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா ரொம்பவே துணிச்சலா. இத கேட்டுட்டு அந்த பெரும்புள்ளி வாயடிச்சு போயிட்டாராங்க. இது ஒரு சம்பவமா? அடுத்து என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்திருக்காங்க ஜெயலலிதா. அதாவது 1972ஆம் வருஷத்துல நிகழ்ச்சிய நடத்துறவங்க மொழி வெறியாளர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கர்நாடகக்காரராக இருந்தாலும் எங்களை இப்படி புறக்கணிக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு பத்திரிகையில வந்து ஜெயலலிதா பேசும்போது, நான் வந்து மைசூர்ல பிறந்தாலும் கூட நான் வந்து தமிழ். அதாவது நான் தமிழச்சி தான். என்னுடைய தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் அவங்கள வந்து ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு. யார? கன்னட வெறியாளர்கள. இந்த சமயத்துல தான் கங்கா கௌரி அப்படின்ற படத்தோட படப்பிடிப்புக்காக மைசூர்ல இருக்கக்கூடிய பிரீமியர் ஸ்டுடியோக்கு போயிருந்திருக்காங்க ஜெயலலிதா. இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு அந்த மொழி வெறியாளர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டுடியோவை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல அங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜெயலலிதா வந்து கன்னடக்காரர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலன்னா நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. பந்துலு ரொம்பவே பயந்து போயிட்டாராம். ஜெயலலிதாட்ட போய் மன்னிப்பு கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, என்ன ஆனாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியல பந்துலுவுக்கு. அவங்க வேற என்ன பண்ணிருக்காங்கன்னா, கன்னட வெறியாளர்கள் சரி கன்னடத்திலேயாவது பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஜெயலலிதா அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து எங்க என்ன மொழி பேசணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். எங்க தேவையோ அந்த மொழியை நான் பேசுவேன். இப்ப வந்து கன்னட மொழியில எல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இன்னும் பிரச்சனை அதிகமா இருந்திருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, அங்க இருந்த ஒருத்தர் வந்து இந்த விஷயத்த வந்து போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் ஆனா கண்டுக்கவே இல்லையாம். அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு, எம்ஜிஆர் கர்நாடக முதல்வரை வந்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு. போலீஸ் எல்லாம் வந்து போராட்டக்காரர்களை எல்லாத்தையும் வந்து கலைச்சு விட்டு அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இப்படி எந்த விஷயத்திலயும் வந்து சமரசம் பண்ணிக்கவே மாட்டாங்க ஜெயலலிதா. அந்த அளவுக்கு வந்து துணிச்சலான ஒரு பெண்மணி. மிரட்டுறாங்க அப்படின்றதுக்காகவோ, பணம் குடுக்குறாங்க அப்படின்றதுக்காகவோ எந்த இடத்துலயும் ஜெயலலிதா என்ன பண்ணல, இறங்கவே இல்ல. ஆக இந்த சம்பவங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா எப்படிப்பட்ட துணிச்சலான பெண் அப்படிங்கிறத சொல்லுது இல்லையா? நிச்சயமா நான் சொன்ன இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அவங்கள பத்தி வந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து நான் வந்து சொல்றேன். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழசை FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டம்.